அமெரிக்க பள்ளியில் மீண்டும் துப்பாக்கிச் சூடு, 2 பேர் பலி. வெறிச் செயலில் ஈடுபட்ட மாணவி தற்கொலை. மறுபடியும் அமெரிக்காவில் அதுவும் ஸ்கூல் கன் ஷூட்டிங்கு. என்ன ஏதுன்னு ஏன் இது ஏதோ அமெரிக்காவில் ஒரு ட்ரெண்டிங் மாதிரி இருக்குது. ஏதோ மாதத்துக்கு ஒரு 10 துப்பாக்கிச்சூடு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வச்சுட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, கம்மிங் டு த மேட்டர், நாட்டலி ரூப்னோ அப்படிங்கிற ஒரு 15-year-old கேர்ள், 15 வயசுல பொண்ணு. அவள் 10th grade 10வது படிச்சுட்டு இருக்கிறா போல இருக்குது. அவள் பாட்டுக்கு ஏதோ கன் எடுத்துகிட்டு ஒரு டீச்சர் அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இறந்துருக்காங்க. 4 other people இன்ஜூர் ஆகிருக்கிறாங்க. ஸோ என்ன தான் நடந்துச்சு? பிகாஸ் அவள் பாட்டுக்கு ஏதோ கன் எடுத்துகிட்டு வந்துலாம் சுட மாட்டாங்க. அவள் வாழ்ந்த இந்த 15 வருட காலத்தில் அவள் பல சம்பவங்களை அவள் சந்திச்சிருக்கணும், சகிச்சுக்கிட்டு போயிருக்கணும். அதுதான் அவளை ட்ரிகர் பண்ணியிருக்கணும். ஸோ என்னெல்லாம் அவளை ட்ரிகர் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட், அதாவது இந்த சமூக வலைதளங்கள்லாம் வாட் ஷி வாஸ் அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நோண்டி பார்த்ததில் அவங்க இந்த நிறைய அதர் மாஸ் ஷூட்டிங், இந்த ஸ்கூல் ஷூட்டிங்லாம், கொலம்பியா ஷூட்டிங்கு, அப்புறம் அதர் டென்மார்க், ஃபின்லாண்ட் இங்கெல்லாம் நடந்ததுக்கெலாம் இவங்க லைக் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த புல்லிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ரேகிங் மாதிரி, இந்த பலமாக இருக்கிற பசங்க பலவீனம் மற்றவர்களை தாக்குறது, இந்த ஸ்கூலில் இந்த இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி புல்லிங்கில் அவன் மாட்டியிருக்க. பாவம், இவளை விட பலமாக இருக்கிறவங்க அவளை போட்டு ஏதோ ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க போல். இது எல்லாத்த விட பிக்கெஸ்ட்டு இது அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, அவளுடைய வாழ்க்கையில் கஷ்டமானதுன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான். அவங்களுடைய பேரண்ட்ஸ் செப்பரேட்டட், டிவோர்ஸ், விவாகரத்து வாங்கிட்டு தனித்தனியாக இருந்திருக்கிறாங்க. இந்த குழந்தை பாவம் ஒவ்வொரு வீட்லேயும் 3 நாள் 4 நாள் மாறி மாறி இருந்திருக்கு. டெஃபினட்டாக சைக்கலாஜிக்கலி அந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆகி தான் இருப்பாள். இந்த கருமத்துக்காக தான் இவங்க கிட்ட 1000 முறை சொல்கிறது. நமக்கும் நம்ம மனைவிக்கும் பிரச்சனை 1008 இருந்தாலும் அந்த குழந்தைகளுடைய பாதிப்பு, உங்கள் 2 பேருடைய ஆசை பாச கோபம் எதுக்காக? அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எதுக்கடா நாசமாக போகணும்? அதுக்காக தான் திட்டுறது. இந்த நடிகர்கள் ஜெயம் ரவி, தனுஷ், இந்த லிஸ்ட்டில் ஈவன் இப்போ இந்த சீனு ராமசாமிலாம் ஒருத்தர் விவாகரத்துன்னு போட்டப்போ நம்ம அவரை இது பண்ணதே அதுக்கு தான். அது குழந்தையுடைய வாழ்க்கைக்காவது கூட கொஞ்ச நாள் இருந்தால் அது ஒரு 18 வயசு தாண்டின பிறகு விட்டுருங்க அப்படிங்கலாம் நம்ம மைண்டுக்கு தோணுது. கம்மிங் டு த மேட்டர், ஸோ இந்த பெற்றோர்கள் விவாகரத்து வாங்குறது அதை ரொம்ப பாதிச்சிருக்கு அந்த பிள்ளைய. ஸோ இந்த புல்லிங் அண்ட் ஆல்சோ வாட்சிங் ஸோ மெனி அந்த பேட் நெகட்டிவ் கன் ஷூட்டிங் அண்ட் ஆல்சோ இந்த பேரண்ட்ஸுடைய செப்பரேஷன் எல்லாம் அந்த பிள்ளையை ட்ரிகர் பண்ணி கன் எடுத்துகிட்டு போய் ஷூட் அவுட் பண்ணியிருக்கிறா. 2 பேர் இறந்துருக்குறாங்க. எல்லாருக்கும் இழப்பு தான். போத் சைடு லூசிங் தான். ஸோ பட் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இந்த வருடம் மட்டும் 322 ஸ்கூலில் ஷூட்டிங் நடைபெற்றிருக்காங்க. பல ஷூட்டிங் நடந்துட்டுருக்காங்க. அங்கங்கே டப்புன்னு கன் ஷூட்டு. ஸ்கூலில் மட்டுமே இது வரைக்கும் 322 கேஸாக. நமக்கு இந்த கேஸ்லாம் தெரிய வருதுன்னா, இதில் நடந்திருக்கிற அந்த விக்டிம்ஸ் நிறைய டெத்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் இது நமக்கு தெரிய வருது. சும்மா காலில் சுட்டது, கையில் சுட்டது, சும்மா இதில் செவத்தில் சுட்டதெல்லாம் வெறும் ரிப்போர்ட்டாக மட்டும் அங்கே இருந்திருக்கும். நம்ம பீப்புளுக்கு வேர்ல்டு வைடு வந்திருக்காது. ஆனால் இது வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹிஸ்ட்ரியிலேயே அதிகமான இந்த ஸ்கூல் கன் ஷூட்டிங் இது ரிப்போர்ட் எங்கே எந்த வருஷம் வந்திருக்குன்னா, சென்ற வருடம் 2023. I don't know what will be the future of United States ஸ்கூல் கன் ஷூட்டிங் எல்லாமே. பட் இவர் டொனால்ட் ட்ரம்ப் நெக்ஸ்ட் இயர் பதவி ஏற்கிறாரு. அவர் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொண்டு வந்தார்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பர்டனை குறைச்சி வச்ச மாதிரி இருக்கும்.